إن الحمد والثناء لله والعزة والنعمة لله والملكوت والجبروت لله والملك والشكر لله. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. وهو الذي بلغ الرسالة وعد الأمانة ونسخ للأمة وجاهد في الله حق جهاده وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا قليل. اللهم صل وسلم على هذا النبي الكريم وعلى آله وصحابته. أحينا اللهم على سنته وأمتنا على ملته واحشرنا غدا في زمرته مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. أما بعد، قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. رواه الإمام البخاري في صحيحه. அரசாட்சியை தனதாக்கி அதன் சாட்சியாய் நபியாக்கி அழகான முறையில் அகிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ஆண்டவனாம் அல்லாஹுக்கு அருள் அனைத்தும் புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் சாந்தி மதம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஆத்மீக தலைவர் காருண்ய கடல் கஸ்தூரி மேனி சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய அருமை குடும்பத்தினர்களான அஹ்லுல் பைத்துகள் அருமை தோழர்களான சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பின் தொடர்ந்த தாபிஊன்கள் வாழ்க்கையை பின் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பின் தொடரப் போகின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. இத்திருநாளிலே ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லமா மஸ்ஜிதிலே இஅ்திகாஃப் நியத்துடன் அமர்ந்திருக்கின்ற இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு நமது வாழ்க்கையில் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவைகளை எல்லாம் நமது வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும் எவைகளை செய்யக்கூடாது தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறாரோ அவைகளை எல்லாம் நமது வாழ்க்கையில் இருந்து முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலிலே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு ஒத்திய செய்கிறேன், நல்லுபதேசம் புரிகிறேன், அன்பு கட்டளையை விடுகிறேன். அன்பின் இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, இஸ்லாம் என்ற மார்க்கத்தை வாழ்க்கை திட்டமாக பெற்றுள்ள நாம் இப்பிரபஞ்சத்திலே இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் என்ற மார்க்கத்தை வாழ்க்கை திட்டமாக பெற்றவர்கள் அந்த மார்க்கத்துடைய வழிகாட்டுதல்களையும் போதனைகளையும் நடைமுறை வாழ்விலே எடுத்து நடக்க வேண்டும் என்று சத்திய தீனுல் இஸ்லாம் எங்களிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே, ஒரு நாட்டிலே முஸ்லிம்கள் ஒரு சிறுபான்மையினராக வாழ்ந்தாலும் சரி அல்லது ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கையிலே இஸ்லாத்தை வாழ வைக்கும் என்றால் வாழ வைக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு இஸ்லாமிய மயப்படுத்தப்பட்ட சூழல் அங்கே அமைத்து கொடுக்கப்பட வேண்டும். அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே, இந்த இலங்கை திருநாட்டிலே பல ஆயிரம் வருட கால வரலாறு நமது முஸ்லிம் சமூகத்துக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டிலே நாங்கள் பல ஆயிரம் வருட காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாட்டிலே நாங்கள் எந்த அளவுக்கு எமது மார்க்கத்தை எடுத்து நடப்பதற்காக வேண்டி இஸ்லாமிய மயப்படுத்தப்பட்ட சூழல் இந்த நாட்டிலே
இந்த நாட்டுடைய அரசாங்கத்தால் நமக்கு அமைத்து தரப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிய வேண்டும். அவைகளை எல்லாம் அறிவதற்கு நாங்கள் சற்று வரலாற்றின் பக்கம் எட்டி பார்க்க வேண்டும், திரும்பி பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்டுடைய வரலாற்றை, இந்த நாட்டுடைய அரசியல் அமைப்பை பிரதானமான 3 பகுதிகளாக எங்களுக்கு வகைப்படுத்தலாம். முதலாவதாக இந்த நாட்டிலே மன்னர் ஆட்சி நடைபெற்றிருக்கிறது. இரண்டாவதாக இந்த நாட்டிலே காலனித்துவ ஆட்சி நடைபெற்றிருக்கிறது. மூன்றாவதாக இந்த நாட்டிலே இப்பொழுது சுதந்திர ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 1505ஆம் ஆண்டிலிருந்து 1656ஆம் ஆண்டு வரை சுமாராக 151 வருடங்களாக போர்த்துகேயர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்தார்கள். 1656ஆம் ஆண்டிலிருந்து 1796ஆம் ஆண்டு வரை சுமாராக 140 வருடங்களாக ஒல்லாந்தர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்தார்கள். 1796ஆம் ஆண்டிலிருந்து 1948ஆம் ஆண்டு வரை சுமாராக 152 வருடங்களாக பிரித்தானியர்கள், அதாவது ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்திருக்கிறார்கள். 1948ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் இந்த நாடு ஒரு ஜனநாயக நாடாக, சுதந்திரமடைந்த ஒரு நாடாக இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் சுபீட்சகரமாக, வெற்றிகரமாக, ஒளிமயமாக காப்புறுதியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஈமானிய வளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய வளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அன்புக்குரியவர்களே, மார்க்கத்திலே நமக்கு எப்படியெல்லாம் சட்டங்கள் அமல்படுத்த வேண்டுமோ, ஷரியத் எங்களுக்கு இப்படியெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் எங்களுக்கு காட்டி தரப்பட்டிருக்கிறதோ, அதே போன்று முஸ்லிம்கள் ஒரு இஸ்லாமிய நாட்டிலே நாங்கள் வாழ்வது போன்று இந்த நாட்டிலே பல உரிமைகளோடு இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உதாரணத்திற்கு பாருங்கள், பள்ளி வாயில் விடயங்களிலே இஸ்லாம் போதிக்கிறது. பள்ளி வாயை எப்படி நிர்வகிக்க வேண்டும், அந்த நிர்வாக பொறுப்புதாரிகள் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் தீனுல் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது, போதிக்கிறது. ஏதாவது நமக்கு மத்தியிலே ஒரு பிரச்சனைகள் வந்தால் அந்த பள்ளி வாயில், அந்த நிர்வாகத்துடைய விடயங்களில் எங்களுக்கு மத்தியிலே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தால் அந்த பிரச்சனைகளை எல்லாம் நாம் எல்லாம் நீதிமன்றத்துக்கு எடுத்துக்கொண்டு போய் அந்த நீதவானுக்கு முன்னால், நீதி அரசருக்கு முன்னால் நாங்கள் கை கட்டி நீண்டு அதற்கு தீர்ப்பு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த நாட்டிலே நமது முஸ்லிம்களுக்கு, இந்த நாட்டிலே எமது பள்ளி வாயில் விடயங்களிலே ஏதாவது பிரச்சனை வந்தால் அவைகளை எல்லாம் தீர்த்து கட்டுவதற்காக வேண்டி மார்க்கத்துடைய பிரகாரம் இந்த நாட்டிலே வக்ஃப் சபையினர்கள் நமக்காக வேண்டி உருவாக்கி தரப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தீர்ப்பின் பிரகாரம் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைத்துக் கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ். அது மாத்திரமல்ல, அன்புக்குரியவர்களே, அல் மீராஸ் என்று சொல்லக்கூடிய சொத்து பங்கீடு, சத்திய தீனுல் இஸ்லாம், அல்லாஹ் அவருடைய புத்தகம் அல் குர்ஆனிலே என்ன சொல்கிறான்? யூசிக்குமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிஸ்ஸகரி மிஸ்லு ஹல்லில் உன்சையின். இந்த உலகத்திலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுடைய சொத்தை இப்படித்தான் பிரிக்க வேண்டும், இந்த முறையில் தான் செல்ல வேண்டும், இந்த முறையில் தான் பிரித்து பங்கிட வேண்டும் என்று ஒரு வழிமுறையில் காட்டி தரப்பட்டிருக்கிறது. குர்ஆன் போதித்துக் கொண்டிருக்கிறது. அதே பிரகாரம், அதே முறைப்படி இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய சொத்துக்களை, அவர்களுடைய அந்த வாரிசுரிமையை இஸ்லாமிய முறைப்படி பிரித்து கொள்ளலாம் என்ற சட்டம் இப்போது உருவாக்கப்பட்டது தெரியுமா? 1938ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்கு 10 வருடங்களுக்கு முன்பதாகவே இந்த நாட்டிலே நாங்கள் அந்த உரிமையை கொண்டாடி வருகிறோம். அந்த உரிமையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அது மாத்திரமல்ல, அன்புக்குரியவர்களே, நிக்காஹ் என்பது மார்க்க விவகாரம். அல்லாஹ்வுடைய தூதர் சர்தாரே ஆலம் சாஹில் மதீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்னிகாஹு மின் சுன்னதி. நிக்காஹ் என்பது என்னுடைய வழிமுறைகளில் இருந்தும் ஒரு வழிமுறை, எனது சுன்னாக்கள் இருந்தும் ஒரு சுன்னா. ஏதாவது ஒரு குடும்பத்திலே ஒரு பிரச்சனை வந்தால், ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் மத்தியிலே
அந்த விவாகரத்து சம்பந்தமான விடயங்களிலே நமக்கு மத்தியிலே பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையெல்லாம் நாங்கள் நீதிமன்றத்திலே அந்த நீதி அரசருக்கு முன்னாலே போய் கை கட்டி நின்று தீர்ப்பு கேட்க வேண்டிய அந்த கேவலம் தேவையில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த நாட்டிலே 6 வகையான நீதிமன்றங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவையிலே 5 வகையான நீதிமன்றங்கள் பல்லின சமூகத்துக்கும், பௌத்தர்களுக்கும், தமிழர்களுக்கும், முஸ்லிம்களுக்கும் என பொதுவாக இயங்கக்கூடிய அந்த நீதிமன்றங்கள். ஆனால் முஸ்லிம்களுக்கென்று மாத்திரம் இயங்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் என்றால் அதுதான் காது நீதிமன்றம். அன்று 1937ஆம் ஆண்டு இது உருவாக்கப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் நாடளாவிய ரீதியிலே 63 காதி நீதிமன்றங்கள் இன்று வீர் நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. நாட்டிலே முஸ்லிம்களுக்காக வேண்டி இறந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நாடு நமக்கென்று எத்தனை வளங்களை எல்லாம் அள்ளி தந்திருக்கிறது. இந்த நாட்டிலே 3000க்கு மேற்பட்ட மஸ்ஜிதுகள் இந்த நாட்டுக்கு வரக்கத்தை அள்ளி தந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் 500க்கு மேற்பட்ட அகதியாக்கள் நாடளாவிய ரீதியிலே முஸ்லிம் சிறார்களுடைய கல்விக்காக வேண்டி பெரும் ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் 250க்கு மேற்பட்ட அரபு கலாசாலைகள், மதரசாக்கள் நாடளாவிய ரீதியிலே 1000 உலமாக்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் நாம் எப்படி அடைந்து கொண்டோம்? இந்த நாட்டிலே சிறுபான்மை சமூகமாக வாழ்ந்து கொண்டு இவைகளை எல்லாம் எப்படி அடைந்து கொண்டோம்? ஆம், இதற்கு பின்னால் பெரும் வரலாறு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நாட்டிற்கு போர்த்துகீயர்கள் வந்தார்கள், இந்த நாட்டை ஆக்கிரமித்தார்கள், இந்த நாட்டுடைய வளங்களை சுரண்டினார்கள். இந்த நாட்டை கொள்ளாந்தர்கள் வந்தார்கள், இந்த நாட்டுடைய வளங்களை திருடினார்கள். இந்த நாட்டுடைய வளங்களை, இந்த நாட்டுடைய பெருமதியான பொருட்களை தங்களுடைய நாடுகளுக்கு திருடி எடுத்து சென்றார்கள். ஆங்கிலேயர்கள் வந்தார்கள், இந்த நாட்டை தங்களுடைய இடும்பு பிடியிலே வைத்திருந்தார்கள், இந்த நாட்டை ஆக்கிரமித்தார்கள். இந்த நாட்டுடைய வளங்களை எல்லாம் திருடி தங்களுடைய நாடுகளுக்கு எடுத்து சென்றார்கள். ஆம், இவரு மூதாதையர்களான அரேபியர்களும் இந்த நாட்டுக்கு வந்தார்கள். அவர்கள் இந்த நாட்டை கைப்பற்றவில்லை, இந்த நாட்டை கைப்பற்றும் முயற்சியில் கிஞ்சிட்டும் சிந்திக்கவில்லை. மாற்றமாக இந்த நாட்டை பாதுகாத்து, இந்த நாட்டுடைய வளங்களை பாதுகாத்து, இந்த நாட்டுடைய பிரிக்க முடியாத அங்கமாக மாறி அன்று முதல் இன்று வரைக்கும் சகல துறை சார்ந்த பங்களிப்புகளையும் இந்த நாட்டிற்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆம், அவைகள் எல்லாம் இன்று வரலாற்று ஏடுகளிலே உறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த வரலாற்று உண்மை சம்பவங்களை எல்லாம் முஸ்லிம் சமூகத்திற்கு சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்டிலே மூதாதையர்கள் ராஜாங்க தூர்வர்களாக, அரச பிரதானிகளாக, அமைச்சர்களாக, பாராளுமன்றத்திலே சபாநாயகர்களாக, அரச அரண்மனையிலே பொறுப்புதாரிகளாக, அரசு அரண்மனையிலே சமையலறை பொறுப்புதாரிகளாக, சமையல்காரர்களாக, இந்த நாட்டுடைய ராணுவ வீரர்களாக, ராணுவ தளபதிகளாக, சிப்பாய்களாக இந்த நாட்டிலே இருந்திருக்கிறார்கள். என்ன காரணம் தெரியுமா? எமது மூதாதையர்களுக்கு ஒளியாற்றல் இருந்தது, சர்வதேச தொடர்பு இருந்தது, கடல் பயண அனுபவம் இருந்தது. அதனால் எமது மூதாதையர்கள் இந்த நாட்டுக்கு எல்லா வகையிலும் சேவை செய்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு விடயத்தை உள்ளத்தில் வைத்துக் கொண்டார்கள், நோக்கத்தை மார்க்கமாக மாற்றிக் கொண்டார்கள். இந்த எல்லா பணிகளையும் சமூகத்திற்கு செய்யக்கூடிய நோக்கம் மார்க்கத்தை முன்வைத்து, தீனை முன்வைத்து எடுத்து செய்தார்கள். அன்புக்குரியவர்களை நாங்கள் பார்க்கிறோம், ஒரு நாடு சீராக சிறப்பாக இயங்க வேண்டும் என்றால் அந்த நாட்டிலே பிரதானமான 3 விடயங்கள் இருந்தே ஆக வேண்டும். முதலாவதாக அந்த நாட்டுடைய அரசியல் துறை நல்ல முறையிலே இருக்க வேண்டும். இரண்டாவதாக அந்த நாட்டுடைய கல்வித்துறை நல்ல முறையிலே இயங்க வேண்டும். மூன்றாவதாக அந்த நாட்டுடைய பொருளாதாரம் நல்ல முறையிலே இயங்க வேண்டும். இந்த 3ம் 100க்கு 100% இருந்துவிட்டால் காலப்போக்கிலே அந்த நாடு ஒரு வல்லரசு நாடாக கூட மாறிவிடும். அன்புக்குரியவர்களே, அன்பு சகோதரர்களே, இந்த 3 விடயங்களுக்காக வேண்டியும் எமது மூதாதையர்கள், எமது முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே சேவை செய்திருக்கிறார்கள், இந்த நாட்டுக்கு பணியாற்றி இருக்கிறார்கள்.
அரசியல் அமைப்புக்காக வேண்டி எந்த அளவுக்கு பணியாற்றி இருக்கிறார். பூகோளவியல் அறிஞர் அபு அப்துல்லா அல் இத்ரிஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த நாட்டுக்கு ஒரு விஜயத்தை மேற்கொள்கிறார். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய வளங்களை நல்ல முறையிலே பார்க்கிறார். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்துடன் நல்ல முறையிலே கலந்துரையாடுகிறார். இந்த நாட்டுடைய அரசு அவைக்கு செல்கிறார், அதை கண்காணிக்கிறார். எல்லா விடயங்களையும் கண்காணித்து விட்டு அவர்கள் தங்களுடைய நாட்டுக்கு திரும்பி சென்று அவருடைய நூலான நுஸ்ஹத்துல் முக்தார் என்ற கிரந்தத்திலே அவர் எழுதுகிறார், நான் இலங்கை திருநாட்டுக்கு சென்றேன். அந்த இலங்கை திருநாடு ஒரு நல்ல அழகான நாடாக இருந்தது. அந்த நாட்டிலே பல சமூகத்தை பல இனத்தை சார்ந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்டுடைய அரசன் எப்படிப்பட்ட அரசன் தெரியுமா? சிறுபான்மை சமூகத்துடன் இரக்கமாக நேசமாக பண்பாக நடக்கக்கூடியவனாக இருக்கிறார். இப்பொழுது சொல்கிறார், 1154 ஆண்டளவிலே அவர் இந்த நாட்டுடைய நிலவரத்தை எழுதி வைத்திருக்கிறார் தங்களுடைய நூலிலே. அந்த நூலை தொடராக நாங்கள் வாசிக்கின்ற பொழுது ஆனந்த கண்ணீர் வடிக்க வேண்டும். என்ன குறிப்பிடுகிறார் தெரியுமா? இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அரசு அவைக்கு நான் சென்று பார்த்தேன். அங்கே 14 அமைச்சர்கள் அமர்ந்து கொண்டிருந்தார்கள், வீட்டிருந்தார்கள். அதிலே 4 முஸ்லிம் அமைச்சர்களும் இருந்தார்கள் என்று எழுதுகிறார்கள். அந்த 4 முஸ்லிம் அமைச்சர்களும் அரசியலே எதற்காக வேண்டி குதித்தார்கள், அரசியலே எதற்காக வேண்டி காலடித்தார்கள்? சொத்து சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி அல்ல, பேருக்கும் புகழுக்கும் ஆக வேண்டி அல்ல. அன்புக்குரியவர்களே, அவர் எழுதுகிறார், அந்த 4 அமைச்சர்களும் மார்க்கத்தை சரிவர கற்றறிந்தவர்களாக இருந்தார்கள். மார்க்க பக்தியை இறை பக்தியை உள்ளத்திலே குடிகொண்டு வைத்திருந்தார்கள். ஏதாவது முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனைகளை எல்லாம் உடனே அரசனுக்கு முன்னாலே போய் போராடி, எமது முஸ்லிம் சமூகத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது, இந்த உரிமை வேண்டும், எப்படியெல்லாம் குரல் கொடுக்கக்கூடியவர்களாக 1154 ஆண்டளவிலே வாழ்ந்த அமைச்சர்கள் இந்த நாட்டிலே இருந்திருக்கிறார்கள் என்று அபு அப்துல்லா அல் இத்ரிஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, நாடுகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ராஜதந்திர உறவுகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியும் எமது முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே சேவை செய்திருக்கிறார்கள். அன்று யாப்பகுவ மன்னனாக இருந்த முதலாம் பூவலேகபாகு மன்னன் இந்த நாட்டிலிருந்து ஈஜிப்ட் நாட்டுக்கு, இலங்கை ஈஜிப்ட் நாட்டுக்கான தூதுவராக ஹாஜி உஸ்மான் என்கின்ற ஒருவரை 1284 அளவிலே இந்த நாட்டிலிருந்து அவர் நியமித்து வைத்திருந்தார். அந்த ஈஜிப்ட் நாட்டுக்கு அனுப்பி வைத்திருந்தார். அந்த அளவுக்கு எமது முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே ராஜாங்க தூதுவர்களாக இருந்தும் இந்த நாட்டுக்கு சேவை செய்தார்கள். அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, அன்று அராஜகம் தலைவிரித்தாடிக் கொண்டிருக்கிறது. ஆங்கிலேயருடைய அராஜகம் தலைவிரித்தாடிக் கொண்டிருக்கிறது. பஞ்சமா பாதகங்களை அஞ்சிடாமல் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே அந்த அராஜகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், இந்த நாட்டுக்கு சுதந்திரம் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி களத்திலே குறித்தவர்கள் அன்றைய எமது முஸ்லிம் தலைவர்கள். டிபி ஜாயா, எஸ் சிலவை, அறிஞர் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் இவர்கள் எல்லாம் அன்று சுதந்திரத்துக்காக வேண்டி குரல் கொடுத்தார்கள். அன்று சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே இந்த சுதந்திரத்துக்காக வேண்டி போர் கொடி ஏந்தியவர்கள் அன்றைய எமது முஸ்லிம் தலைவர்கள் அந்த பிரித்தானிய அரசுக்கு முன்னால் அவர்கள் போய் இந்த நாட்டுக்கு எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று கேட்ட நேரத்திலே அந்த ஆங்கிலேய அரசாங்கம் முன்வந்து சொல்கிறார்கள், நாங்கள் இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை தருகிறோம், ஆனால் ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா? இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சிறுபான்மை இனத்தவருடைய ஒப்புதல் தேவை, அங்கீகாரம் தேவை. அவர்கள் எல்லாம் அங்கீகாரம் அளித்து விட்டால் நாங்கள் நாட்டுக்கு சுதந்திரம் அளிக்கிறோம் என்று சொன்ன நேரத்திலே சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், அன்புக்குரியவர்களே, எமது மூதாதையர்களுடைய நாவால் வந்த வார்த்தைகள் இந்த நாட்டுடைய வரலாற்று ஏடுகளிலே பொன்னெழுத்துக்களால் பதியப்பட வேண்டியது. என்ன சொல்கிறார்கள்? என்ன சொல்கிறார்கள்? எந்த நிபந்தனையும் இல்லாமல் நாங்கள் ஒப்புக்கொண்டு விட்டோம், எங்களுடைய உள்நாட்டு பிரச்சனையை நாங்கள் பேசி தீர்த்துக் கொள்வோம், முதலிலே நாட்டை தாருங்கள்,
நாட்டை தந்துவிட்டு வெளியேறி விடுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் இந்த நாட்டுக்கு 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி சுதந்திரத்தை கொடுத்துவிட்டு தங்களுடைய நாடுகளுக்கு திரும்பி சென்று விட்டார்கள். ஆம், இதற்கு பிறகுதான் நாங்கள் கவனிக்க வேண்டும். இந்த நாட்டுடைய பெரும்பான்மை சமூக தலைவர்கள் அன்றைய எமது முஸ்லிம் தலைவர்களை புகழ்ந்தார்கள். என்ன காரணம் தெரியுமா? அன்று இந்தியா நாடு 1937ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்தது. அதே இந்திய முஸ்லிம்களிடம் சிறுபான்மை சமூகத்திடம் இதே கேள்வியை தான் கேட்கப்பட்டது. உங்களுடைய ஒப்புதல் தேவை, அங்கீகாரம் தேவை என்று சொன்ன நேரத்திலே இந்திய முஸ்லிம்கள் என்ன சொல்லிவிட்டார்கள் தெரியுமா? எங்களுக்கு பாகிஸ்தான் என்ற தனிநாடு வேண்டும் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆனால் எமது முஸ்லிம்கள், இலங்கை நாட்டு முஸ்லிம்கள் அப்படி இலங்கையை இரண்டாக கூறு போடவில்லை. இலங்கையை இரண்டிலே ஒரு பகுதி எங்களுக்கு வேண்டும் அல்லது கிழக்கிழங்கை வேண்டும் என்று அவர்கள் பிரிக்கவில்லை. ஏன்? நாங்கள் இந்த நாட்டிற்கு சொந்தமானவர்கள், இந்த நாடு எங்களுக்கு சொந்தமானது, நாங்கள் இந்த நாட்டுடைய பூர்வீக குடிகள் என்றதை உள்ளத்திலே பதிய வைத்திருந்தார்கள். அதனால எந்த நிபந்தனையும் இல்லாமல் இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி அன்று குரல் கொடுத்தார்கள். நோக்கம் மார்க்கமாக இருந்தது, நோக்கம் அல்லாஹுவாக இருந்தது, நோக்கம் இஸ்லாமாக இருந்தது. அடுத்து கல்வித்துறைக்காக வேண்டி எந்த அளவுக்கு எமது முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்கு சேவை செய்திருக்கிறார்கள். அன்று அராஜகம் தலைவிரித்தாடிக் கொண்டிருக்கிறது. அந்த ஆங்கிலேயருடைய அந்த அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாடசாலைகளிலே கிறிஸ்தவம் பாடமாக ஊட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ முஸ்லிம் வாலிபர்கள் பாடசாலைக்கு சென்றால் அங்கே எங்களை மதம் மாற்றி விடுவார்கள் என்ற பயத்தால் வீடுகளிலே உறங்கிக் கொண்டார்கள், ஒருங்கிக் கொண்டார்கள். அந்த நேரத்திலே 1884ஆம் அந்த கால பிரிவு கட்டத்திலே சித்திரபை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பார்க்கிறார்கள், இப்படியே முஸ்லிம்கள் இருந்துவிட்டால் காலப்போக்கிலே சமூக தலைவர்களை எமது சமூகம் பெற்றெடுக்க முடியாது, ஒரு வெற்றிகரமான ஒரு சமூகமாக எதிர்காலத்திலே மாற முடியாது. அதனாலே அவர் என்ன செய்கிறார்? அரசருக்கு முன்னாலே போய், அந்த ஆங்கிலேய அரசருக்கு முன்னாலே போய் வாதாடுகிறார், பேச்சுவார்த்தை நடத்துகிறார். எங்களுக்கு இந்த நாட்டிலே தனி பாடசாலை வேண்டும், அரச முஸ்லிம் பாடசாலை வேண்டும் என்று அவர்கள் அன்று குரல் கொடுத்ததின் காரணமாக அல்ஹம்துலில்லாஹ் இன்று நாடளாவிய ரீதியிலே 700க்கு மேற்பட்ட அரச முஸ்லிம் பாடசாலைகள் தனித்தன்மையுடன் வீறுநடை போட்டுக் கொண்டிருக்கிறது. எதனால் அடைந்து கொண்டோம்? எதனால் சமூகத்தை செய்தார்கள்? மார்க்கத்தை உள்ளத்திலே குடிகொண்டு வைத்திருந்தார்கள். அடுத்து இந்த நாட்டுடைய பொருளாதாரத்துக்காக வேண்டியும் எமது முஸ்லிம்கள், எமது தலைவர்கள் இந்த நாட்டுக்காக வேண்டி அவர்கள் குரல் கொடுத்தார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய உற்பத்தி பொருட்களை எல்லாம் வெளிநாடுகளுக்கு எடுத்து சென்று அந்நிய செலாவணியை திரட்டி வந்து நாட்டிலே குவித்தவர்கள் அன்றைய எமது முஸ்லிம் தலைவர்கள். அன்புக்குரியவர்களே, அதனாலே தான் இந்த நாட்டுடைய முன்னாள் பிரதமர் டி.எஸ். சேனாநாயக் அவர்கள் அவருடைய ஒரு பெரும் கூட்டத்திலே வைத்து சொல்கிறார், இந்த நாட்டுடைய முதுகெலும்பு யார் தெரியுமா? முஸ்லிம்கள் தான் இந்த நாட்டுடைய முதுகெலும்பு. ஏன்? என்ன காரணம்? அவர்கள் தான் இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பியவர்கள் என்பதாக சொல்லி காட்டினார். அன்புக்குரியவர்களே, எல்லா சேவைகளையும் எமது மூதாதையர்கள் மார்க்கத்தை நோக்கமாக வைத்து செய்தார்கள். வரலாறுகளிலே இவைகளுக்கெல்லாம் எத்தனையோ உதாரணங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டிலே முதல் வழக்கறிஞர் யார் தெரியுமா? எம்.சி. அப்துல் காதர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த நாட்டிலே முதல் முஸ்லிம் வழக்கறிஞராக இருந்தார். அவர் என்ன செய்கிறார்? வளமை போன்று அந்த நீதிமன்றத்துக்குள்ளே தங்களுடைய தொப்பி அணிந்தவராக நுழைகிறார். அந்த துருக்கி தொப்பி அணிந்தவராக நுழைகிறார். அந்த நேரத்திலே அராஜகம், அந்த நேரத்திலே ஆங்கிலேயருடைய அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சார்ல்ஸ் லயார்ட் என்று சொல்லக்கூடிய நீதி அரசர் புதிதாக நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த நீதி அரசர் எம்.சி. அப்துல் காதர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் துருக்கி தொப்பி அணிந்தவராக உள்ளே நுழைகிறார். உடனே அவரை பார்த்து சொல்கிறார், அப்துல் காதரே, உங்களுடைய தொப்பியை கலட்டி விட்டு வாருங்கள். தொப்பி அணியக்கூடிய இடமல்ல இது, மார்க்கத்துடைய சின்னங்களை வெளிப்படுத்தக்கூடிய இடமல்ல, இது பொதுவிடம். அந்த நேரத்திலே அவர் என்ன செய்தார்?
நாங்கள் என்றால் என்ன செய்வோம்? தொப்பி தானே, அது சுன்னத்து தானே என்று அப்படியே கரட்டி சாக்குள்ளே போட்டுக் கொள்வோமா இல்லையா? ஆமன்புக்குரியவர்களே, எமது மூதாதையர்கள் அப்படி சுன்னத்து தானே என்று அதை விட்டுக் கொடுக்கவில்லை. இது மார்க்க விவகாரம், இது மார்க்கத்துடைய சின்னம், இது சுன்னா. விட்டு கொடுக்க மாட்டேன். என்னுடைய ஊழியம் போனாலும் பரவாயில்லை, தொழில் போனாலும் பரவாயில்லை, சுன்னத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த நீதிமன்றத்தை விட்டு அப்படியே வெளியேறிவிடுகிறார். அதற்கு பின்னால் தான் நாங்கள் பார்க்க வேண்டும், அந்த சமூகமும் அன்றைய எமது முஸ்லிம் சமூகமும் அவைகளை விட்டுக் கொடுக்கவில்லை, அவைகளை விட்டுக் கொடுக்கவில்லை. நாடளாவிய ரீதியிலே 30 கூட்டங்கள் கூடப்படுகிறது. அதிலே ஒரு பெரும் கூட்டமாக கொழும்பு மர்ஜானி பள்ளி வாயிலுக்கு முன்னால் ஒரு கூட்டம் கூடப்படுகிறது. அந்த கூட்டத்தை பற்றி அன்றைய டைம்ஸ் நியூஸ் பத்திரிகை செய்தி வெளியிடுகிறது. இந்த நாட்டிலே எத்தனையோ கூட்டங்கள் கூடப்பட்டிருக்கிறது. ஆனால் முஸ்லிம்கள் இந்த தொப்பிக்காக வேண்டி கூடிய கூட்டத்தை போட்டு இந்த நாட்டிலே எந்த கூட்டமும் கூடியிருக்க முடியாது என்பதாக அன்றைய டைம்ஸ் நியூஸ் பத்திரிகை செய்தி விடுகிறது. அதற்கு பின்னால் அந்த பிரச்சனை அப்படியே அரசப்பட்டு பிரித்தானியா வரைக்கும் சென்றடைகிறது. அந்த பிரித்தானியா இருக்கக்கூடிய பாராளுமன்றங்களிலும் அரச கூட்டங்களிலும் அது அரசப்படுகிறது. அதற்கு பின்னால் அந்த பிரித்தானியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த விக்டோரியா என்று சொல்லக்கூடிய பெண் அங்கிருந்து தீர்ப்பு வழங்குகிறார். இலங்கையிலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு இலங்கை திருநாட்டிலே நீதிமன்றத்துக்குள்ளால் தொப்பி அணிந்து கொண்டு செல்லலாம் என்ற சட்டம் 1907ஆம் ஆண்டு இந்த நாட்டிலே நாங்கள் பெற்றிருக்கிறோம். இன்று வரைக்கும் இந்த உரிமையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு உரிமை கொண்டாடுகிறோம் தெரியுமா? யாராவது ஒரு பட்டம் பதவியிலே இருக்கக்கூடிய ஒரு மாற்று மருத்துவன் அந்த நீதிமன்றத்துக்குள்ளே நுழைகிறான் என்றால், உதாரணத்துக்கு ஒரு போலீஸ்காரனாக கூட இருந்தாலும் அவனுடைய அந்த தொப்பியை கலத்தி விட்டு தான் உள்ளே சென்ற வேண்டும். ஆனால் ஒரு பாமர முஸ்லிம் அவன் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றிருக்கிறான். அல்லாஹுடைய தூதரை ரசூலுல்லாஹுவாக அல்லாஹுடைய தூதராக ஏற்றிருக்கிறான். இவன் பாடசாலைக்கு கூட சென்றிருக்க மாட்டான், பேனாவை கையால் பிடித்து எழுதிக்க கூட மாட்டான், படிப்பறிவே அற்ற ஒரு பாமரன் ஒரு முஸ்லிமாக இருந்தால் அவன் தொப்பியை அணிந்து கொண்டு உள்ளே சென்றால் அவனை தடுத்து நிறுத்த எவராலும் முடியாது. தடுத்து நிறுத்தினால் அது குற்றம். அதுதான் நம் நாட்டு சட்டம். அந்த அளவுக்கு இந்த நாட்டிலே நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி இந்த குத்பாவுடைய இறுதி கட்டத்துக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்டுக்கு அளவு கொடுக்கக்கூடிய இந்த நாட்டிலே கொழும்பு நகருக்கு அளவு கொடுக்கக்கூடிய ஒன்றாக தேசிய நூதனத்தால் அமைகிறது. அதை யார் அதனுடைய கட்டுமான பணிகளை முன்னின்று எடுத்து செய்தவர் யார் தெரியுமா? வாபிச் மரிக்கார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முன்னின்று எடுத்து செய்தார்கள். அவருடைய சொந்த காணியை அதற்கு வக்ஃப் செய்தார்கள், சதக்காவாக கொடுத்தார்கள். அன்புக்குரியவர்களே, அதற்கு பின்னால் அது நல்ல முறையிலே கட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னாலே அந்த பிரித்தானியாவுடைய ஆளுநர் அங்கே வருகை தந்திருக்கிறார். அவர் கேட்கிறார், அழகான முறையிலே இது கட்டப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு பிரதி உபகாரமாக என்ன வேண்டும் என்று கேட்ட நேரத்திலே அவர் என்ன சொல்கிறார்? இது கட்டப்பட்டிருக்கிறது, நாடளாவிய ரீதியிலிருந்தும் முஸ்லிம்கள் இதை பார்க்க வருவார்கள், வெள்ளிக்கிழமை தினத்திலும் வருவார்கள். வெள்ளிக்கிழமை தினம் என்பது எங்களுடைய மார்க்கத்துடைய தினம், தலைமைத்துவமான தினம். அவர்கள் இந்த தினத்திலே வந்தால் குத்துபாவுடைய அமலை வீணாக்கி விடுவார்கள், தொழுகையை மறந்து விடுவார்கள். அதனாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதனுடைய சொத்துக்களை எல்லாம் எனக்கு எழுதி போட வேண்டும், வருமானங்களை எல்லாம் எழுதி போட வேண்டும் என்று சொன்னாரா? நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை, வெள்ளிக்கிழமை தினத்திலே இது மூடப்பட வேண்டும் என்ற உத்தரவை முன்வைக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை தினங்களிலே எப்படி அரச நிறுவனங்கள் மூடப்படுகிறதோ அதே போன்று வெள்ளிக்கிழமை தினத்திலே இந்த அரச நிறுவனம் மூடப்பட வேண்டும் என்ற உத்தரவை முன்வைக்கிறார்கள். எந்த பின்னடைவும் இல்லாமல், எந்த மனக்கசப்பும் இல்லாமல் அன்று 1877ஆம் ஆண்டு
ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஒப்பந்தம் விட்டு கொடுக்கிறார். இது வெள்ளிக்கிழமை தினத்திலே முஸ்லிம்களுடைய குதுபாவுடைய அமலுக்காக வேண்டி மாத்திரம் இது மூடப்பட வேண்டும் என்ற அவர்கள் ஒப்பந்தம் விட்டு கொடுக்கிறார்கள். இப்பொழுது கூட அது மூடப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த அளவுக்கு எமது மூதாதையர்கள் இந்த நாட்டிலே சேவை செய்திருக்கிறார்கள். நோக்கத்தை மார்க்கமாக வைத்துக் கொண்டார்கள், நோக்கத்தை தீனாக வைத்துக் கொண்டார்கள். எனவே நாங்கள் சமூக பணிகள் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை, மார்க்கத்தை, இஸ்லாத்தை நோக்கமாக எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய மௌத்துடைய நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற மூலமந்திரத்தை மொழிந்தவர்களாக, சுவர்க்கத்தை அகப்பார்வையால் பார்த்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله، والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى اله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد النبي الامي وعلى اله وصحبه وسلم. ايها الاخوه في الله اتقوا الله، فان اتقاء الله تعالى هو فوز العلي والحرص الجليل والفوز العليم. ومن تمسك به فقد فاز بالربح العظيم، ومن ضيعه فقد خاب خان وخطير. وعليكم الاحسان فان الله يحب المحسنين، ومن احسن من الله حديثا. وعليكم بالقول الشديد فان الله يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ومن اصدق من الله قيلا ان احسن الكلام وابنى النلام كلام ربنا السلام الله واصدق القائلين. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بارك الله لنا ولكم بالقران العظيم، ورفعنا واياكم بالايات والذكر الحكيم. استغفر الله العليم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب واستغفروه انه هو الغفور الرحيم. الحمد لله الذي ارشدنا الى صراط مستقيم، وان امرنا بدينه تقييم. اشهد ان لا اله الا الله، واشهد ان محمدا عبده ورسوله. صلى الله على رسول الامين سيدنا محمد وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين. اما بعد، ايها الاخوه في الله اتقوا الله واطيعوه ان اكرمكم عند الله يتقاكم. ان الله تعالى اقرا وامرنا بالتفكير به في خلقه، فقد جعل الله ليلا ونهارا وكل منهما يجري على تقديره وتقديره. فإذا أدبر الليل وأقبل النهار فيجب عليه وتأنها. فإذا أدبر الليل وأقبل النهار فيجب علينا أن نتأمل في هذا ومن قاعدة هذا ولمن قاعدة هذا. فيا أيها الإخوان في الله، واعبدوا الله حق عبادته، هذه غاية الأحداث. وتفكروا في خلق الله، ولا تحملوا لعنة ما في اتباع الشهوات، واتبعوا كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم لكي لا تكونوا في الضلالة، وكل ضلالة في النار. وقال رسول الله صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما، كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم. اللهم اجعلنا من عبادك الصالحين، واحشرنا غدا في زمرة الأولياء والعلماء والمتقين. اللهم ارض عن الخلفاء الراشدين أمير المؤمنين أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله عنهم، وارض عن أمهات المؤمنين أزواج رسول الله صلى الله عليه وسلم وسائر الصحابة أجمعين، وارض عنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، ولا تستوي خلقنا من النار، ولا تجعلنا من حسب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله الجليل الجبار واشكروه يزدكم ويهديكم، ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. Thank you, Lord.